வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா லைக். ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் இன்ட்ரோ பாத்துருவோம். மாஸ் இன்ட்ரோ. சாயவண்டா. பவன் சிங்கடா. நான் தாண்டி ஆம்பளை போயிட்டேன். ஆம்பளை படத்துல வரும்ல. ஆம்பளை கார்ல என்ன அந்த வீல் சுத்துது பாருங்க. அந்த மாஸ். Really amazing, amazing, amazing. நான் பார்க்கும்போதே சீட்டா இருக்குது. Really amazing. எப்பறம் அவங்க பிஎன்ஜில இந்த மாதிரி எடிட் பண்ணானுங்க. நெக்ஸ்ட் இவரோட இன்னொரு இன்ட்ரோ ஒன்னு இருக்கு. ஐயோ, இது என்னது? சக்கிமான் மாதிரி சுத்துறாரு. ஏன்டா இப்படி கீழ இருந்து எடுத்துருக்க? ஷாட் தாங்க. Bye. அட பாவி. பாருங்க பாருங்க. ஏன் எட்டுகால் பூச்சி மாதிரி இருக்கு. அதான் எதுக்கு இப்படி ஒண்ணு காட்டி தியேட்டர்லாம் பார்த்துருந்தா என்ன இருக்கும்? முன்னாடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆங்கிள் ஹீரோ காமிச்ச மாஸ் காட்டாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியாதுதான். நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா, கிரேட். போடா. இதான்டா பிரேம். எப்ப பார்த்தாலும் சொல்லி இங்கே வைக்கிறீங்க கேமரா. நல்ல பாட்டு. எவ்வளவு பண்ணாது? என்ன காட்சி? கையில பாதி கைய காணோம். அவரு அழகா லேண்ட் பண்ணிச்சுல அந்த ட்ரெயின் அங்கே இருக்கு. புடியா? அட பாவி, அத நவுத்த வேண்டியதான்டா. அந்த ப்ரொடக்ஷனுக்காக அந்த வேன்லாம் வந்திருக்கும்ல இவங்க ஆட்சி வரதுக்கு, அந்த வேனு அந்த செட்டப் எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. ஆட ஆமாப்பா. பாவிங்களா? ஆமாப்பா. அட பாவி. எல்லாம் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. என்ன அதெல்லாம் நவுத்திட்டு எடுக்க வேண்டியதானே? நிறைய சீன்ல வந்து அவரை தூக்கி இறக்கிறதுக்கு வந்து தேவைப்படுது. அது பாட்டு அங்கே ஓஹோ. வந்துட்டாரா? சீன்கள் தேவைப்படுதுல, அடிக்கடி அதை ஏன் நவுத்திக்கிட்டு அது அங்கேயே ஓரமா கிடக்கட்டும். நம்ம எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அங்க வர இங்கேயே தேவைப்படுது. பறந்து பறந்து அடிக்கிறாரு. இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இது எந்த வித எடிட்டிங்னே தெரியல. ஏன் இப்படிதான் கிராஸ் ஆகுமா? இதெல்லாம் அவரோட பழைய படங்கள் தான். இப்ப புதுசா ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹோ, தெரிஞ்சிருப்பாரு. ரொம்ப திருந்திட்டாரு. கதை பரவாயில்ல வாங்கடா. எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தை மாதிரி தூக்கிட்டு வராரு. ஐயோ ஐயோ. ஐயோ, உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அவன் சுத்தான்னா பாடியில எல்லா ரூட்டும் தெரிஞ்ச மாதிரி கரெக்டா கீழ இருந்து புல்லட் வெளியில வருமாண்டா. கீழ இருந்தா அட பாவி. எப்படிடா இது? வாயில சுட்டா. பெரிய விஷயம். அப்ப உயிர் பொழைச்சிருவான் அவன். தைராய்டுல அவளை வச்சதுன்னே வச்சுக்க, டக்குன்னு சீக்கிரம் கொடுக்கணும். பாத்ரூம் போற மாதிரியே வருது. வாயில சுட்டா இந்த அப்படியே வெளில போயிடுவா. அதான் அப்ப எப்படி சாவான்? இந்த புஷ்ல இருந்து அப்படி இங்க அவன் ஒரு இது மூவ்மெண்ட் வேற கொடுக்குறான். இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இது வேறயா? இப்ப வில்லன் கிட்ட வந்து போலீஸ் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸா? என்ன பண்ணுது? ஓ, ட்ரெஸ் கண்ணை கழட்ட வச்சு சொல்றான். மிரட்டிக்கிட்டு, உள்ள ஏதாவது வெப்பன் ஏதாவது வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண சொல்றான். பனியன் அது நீங்க ஐட்டமா? இந்த பொண்ணு தமிழ்ல நடிச்சிருக்கா? இவரே பார்த்த மாதிரி இருக்கு. கரெக்டா துணி மட்டும் எரியும். கழட்டு கழட்டு. பேண்டுமா?
ஐயோ 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 ஒரு சீனா இருக்கு பாத்தீங்களா? ஆடா பாவி. அது என்னது? பட்டன் கண்ணில் அடிச்சு விலகிட்டான். அவங்க வந்துட்டு ஷர்ட் ரிமூவ் பண்ணும் போதே அத மூஞ்சில தூக்கி அடிச்சு அவனை ஷூட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணிருக்கலாம். பேண்ட்ல உள்ள பட்டனை வச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. நெட்ல வச்சு நினைச்சதா பட்டன்ல ஜீன்ஸ் பேண்ட்ல பட்டனை கழட்டுறதே கஷ்டமா இருக்கும். ஆமா. ஆனா அந்த பட்டனை பிச்சு அவன் மூஞ்சில அடிக்கிறாங்களாம். என்னடா இது? Don't try to play the fool with me, Nigesh. No, it's very bad. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வில்லன் கிட்ட மாட்டிட்டாங்க. என்ன ஏதோ காப்பாத்துறதுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்த மாதிரி ஹீரோ இருக்கு. வரணும். சாதாரணமான ஹீரோ இல்ல. அந்த காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. கடத்திட்டு வந்துட்டாங்க போல. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே கடத்திட்டாங்க. என்னடா வீல் சேர்ல பறக்குற? அவனுக்கு துப்பாக்கி இருக்கு, எங்கடா ஓடுறீங்க? சுடுங்கடா. அவன் வீல் சேர்ல பறக்குறாயா? வீல் சேர்ல பறந்து வர பைக் கூட பரவாயில்லடா. ஐயா பெரிய கும்முடியா தயவு செய்து கேட்காதீங்க. எப்படியா வீல் சேர்ல பறப்பான்? பைக்ல பறந்து வரத பாத்திருப்போம், கார்ல பறந்து வரத பாத்திருப்போம். அது கூட ஏத்துக்கலாம். அவனே வந்து பறந்து வரத பாத்திருப்போம். ஆனா வீல் சேர்ல பறந்து வரத பாத்திருக்கீங்களா இங்க? பாத்துக்கறோம். என்னால நம்ப முடியலையே. வீல் சேர் பறந்து பார்த்திருக்கானா சந்திரமுகில? ஆமா. ஒரு பழைய படம் போல இருக்கு. ஹிந்தி படமா? ஓ, மூமெண்டே இல்ல. ஒரு குழந்தை உயிரோட இருக்கு, இன்னொரு குழந்தை இறந்துருச்சு. ஓ, இறந்து போச்சுன்னு என்ன பண்ண போறாங்க? இப்படியா யாராவது பண்ணுவாங்க? பாவி. இதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா சரி நம்ம ஊருக்கு போயிட்டு புதைப்போம், வீட்டுக்கிட்டயோ இல்ல எங்கேயாவது போயிட்டு புதைப்பாங்களே, அது பண்ண மாட்டாங்க. குழந்தை இறந்துருச்சா தூக்கி போட்டுருவோம். எப்படி அது? ஓ, அது உயிர் பொழைச்சி கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அதே உயிரோட வந்துருங்க. வெளியில போகும்போதே தூக்கி போடுறாங்க. இதுதான் கொலை. அரஸ்ட் பண்ணுங்க. வேற யாராவது கூட பரவாயில்ல, ஒரு தாய்க்கு வந்துட்டு எப்படி இப்படி தோணும்? இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? ஒன்னேலாம் என்ன படம் அது? ஐயோ, உயிரோட இருக்க குழந்தை தூக்கி போட்டுப்பா. உயிரோட இருக்கிற ஆட பைத்தியம். ஐயோ, அப்ப செத்து போயிடுச்சாங்க உண்மையிலேயே. ஆட கர்மாந்திரமே. பண்றதை பார்த்தா அப்ப அது உண்மையிலே செத்து போச்சா? அப்ப கொலைதாயா? உயிரோட இருக்கிற குழந்தைக்கும் இறந்து போன குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியாம தற்குறியா இருக்கு. போட்டிருக்கீங்களா? அந்த பைக்க இது கண்ட்ரோல் பண்றதே வெயிட், அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஏதோ ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்டா. ராயல் என்ஃபீல்ட் ஒரு சின்ன பைக்னா அப்ப கூட பரவாயில்ல, அந்த பைக்க நிப்பாட்டுறதே அவ்வளவு கஷ்டமா வெயிட்டா இருக்கும். அது சாஞ்சிட்டா அது நிப்பாட்டுறதுக்கு 2 நாள் இருந்தா போயிட்டு அசால்ட்டா அப்படி பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆரி லவர்ஸ் பார்த்தா என்னடா நினைப்பானுங்க? அவன் மானஸ்த தூக்கு போட்டுருப்பான் நேரம். என்னடா போயிட்டே இருக்கீங்க? என்னடா பண்றீங்க? அடங்க, உண்மையிலே படமா இல்ல ஆடா? அதான் ஆடுன்னு நினைக்கிறேன். காமெடி படமா ஒருவேளை? இது வந்துட்டு இவனுங்க காமெடியா பண்ணிருக்காங்களா இல்ல சீரியஸா பண்ணிருக்காங்களா தெரியலடா. இதெல்லாம் ஸ்பூஃப் மூவியா இருக்கு. அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காமெடி மாதிரி தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. காமெடி மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு சீனு. அடுத்து ஒரு மரண சீனுங்க.
இத கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஓ, மூஞ்ச மாத்த போறாங்களா? ஆமா ஆமா. அதுதான். என்னடா துணி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுத்துட்டீங்க? வைக்கிறாங்களா? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. ஆனா அப்போ இருக்கவங்க அப்படிதான் நம்பியிருப்பாங்க. வச்சிட்டீங்களா? குட் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் குணா. இதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரினா நமக்கு தெரிஞ்சது வந்து ரோஜா சீரியல்ல பார்த்தது மட்டும்தான். அதை விட இது பரவாயில்ல. வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். அதை விட இது அட்வான்ஸா இருக்கு. இது அதை விட சொல்ல முடியாது. அது பொம்மை. ஆனா இது அப்பவே இந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க ஆமா பாரு. ஆமா, அதான் நல்லாதான் வோட்கா. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரியல. சொல்ல முடியாது. அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. ஓகே, ஃபைனலா வீடியோ முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பயங்கர அந்த ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தான்ல, கீழே காலுக்கு அடியில ஒண்ணு வச்சு அது சுத்துற மாதிரி, அதெல்லாம் தியேட்டரா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். எனக்கு அந்த துப்பாக்கியில வாய்க்குள்ள உள்ள விட்டு சுடு. அதான் என்னென்ன பண்றாங்க. அவன் என்ன முதலைய தூக்கிட்டு வரான், அது வீல் சேர்ல, அதாவது பைக்ல கூட பறக்கிற மாதிரி, சரி ஏதாவது மேட்ல ஏறியாவது பறந்து வரான்னு கூட ஏத்துக்கலாம். இதெல்லாம் வீல் சேர்ல எப்படிதான் அவன் பறந்து வரான்னு எனக்கு தெரியல. நான் அதை மறந்துட்டேன், வீல் சேர மறந்துட்டேன். அவன் சுடுறான், அவங்க பக்கத்துல இருக்கவனுங்க எல்லாம் கண்ணு வச்சிருக்கானுங்க. இல்ல, அது சுட போய் மேல பற்றக்கூடாதுன்னு ஓடுறாங்க. அத்தனை பேர் கண்ணு வச்சிருக்காங்க, இவன் ஒரு கண்ணு வச்சு சுடுறதுக்கு எல்லாம் எங்க இருந்து சுடுறான்னு அவனுக்கு தெரியல, அதான் ஓடிட்டாங்க. கடவுளே. பயங்கரமா எடுக்கிறாங்கப்பா. ஆனா இந்த லேசர் இது பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த டைம்ல பாத்திருந்தோம்னா இப்படிதான் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். அது அந்த டைம்ல அப்படி எடுத்திருக்காங்க, சோ அதனால நம்ம ஓகே அப்படின்னு நம்புவோம். ஆனா இப்ப வந்து ரோஜா சீரியல்ல இப்பவே பொம்மை வச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த குழந்தை, ஐய நானும் என்ன நினைச்சேன்னா, அந்த செத்து போன குழந்தைய போட்டோன்னே ஒருவேளை பொழைச்சிரும், அதுக்கப்புறம் உயிரோட வந்துரும். அது பெருசானதுக்கு அப்புறம் இது என்ன படம்னு தெரியல. உயிரோட இருக்கிறது ஹிந்தி படமா இது, போஜ்புரியா என்ன இருக்கு? அப்படிதான் பழைய படம் மாதிரிதான் இருக்கு. என்ன படம்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்